டெபாசிட் இழந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் தற்போது கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன. காங்கிரஸ் வசம் இருந்த ஈரோடு கிழக்கு தொகுதியை பெற்று அதிமுக போட்டியிட்டால் நிச்சயம் தோல்வி ஏற்படும் என்ற காரணத்தினால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அறிவித்திருக்கிறார். மக்களை சுதந்திரமாக வாக்களிக்க விட மாட்டார்கள் என்பதாலும் தேர்தல் சுதந்திரமாக நியாயமாக நடக்காது என்பதாலும் புறக்கணிப்பதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை தொடர்ந்து தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலும் புறக்கணிக்கப் போவதாக அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தலில் போட்டியிட்ட போது சுமார் 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக தோல்வியடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. திரு ஜென்ராம் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்க போவதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. உங்களுடைய கருத்து சார்? ஏற்கனவே விக்கிரவாண்டியில என்ன நிலை எடுத்தார்களோ அதே நிலையை இப்போதும் எடுக்கிறார்கள். அதனால அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் புறக்கணிப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அவங்க மீதி இருக்கிற நபர்களிடத்துல இருந்து தேர்வு செய்ய வேண்டியது இருக்கும். அதுல கொஞ்சம் பேர் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய நிர்வாகம் நன்றாக நடக்கிறது அப்படிங்கிற உணர்வுல திமுகவுக்கே வாக்களிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பேர் பாஜக போட்டியிட்டால் அல்லது பாஜக கூட்டணியிலிருந்து யாராவது போட்டியிட்டால் அவர்களுக்கு வாக்களிக்கலாம். இது திரும்பவும் 26 தேர்தலின் போது அதிமுகவுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இருக்கும். ஏன்னா அந்த இடைத்தேர்தலில் நாங்க 2வது இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு பாஜக கூட்டணி கிளைம் பண்ணோம். விஜய் ஏற்கனவே புறக்கணிச்சிருக்கிறாரு. அப்ப திரும்பவும் களத்துல நாம் தமிழரும் பாஜக கூட்டணியை சார்ந்த ஒருவரும் அல்லது பாஜகவும் திமுகவும் தான் நிற்கணும். காங்கிரஸ் நின்னாலாவது கொஞ்சம் இன்ரோட்ஸ் உண்டாக்குறதுக்கு முயற்சி பண்ணலாம், கொஞ்சம் ஊடுருவி பார்க்கலாம். திமுக நிற்கும் போது அதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவு. அதனால தோல்வி நிச்சயம் என்ற காரணத்தினால இன்னும் ஒரு தோல்வியை அதிமுக சந்தித்தது அப்படின்னு அவங்களுடைய தோல்வி பட்டியல எண்ணிக்கை ஒன்று கூடிவிடக் கூடாது அப்படிங்கிற ஒற்றை காரணியை மனதில் கொண்டு அவங்க புறக்கணிக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனா அது அவர்களுக்கே வேறு விதமான சங்கடங்களை 26க்கு கொடுக்கும் என்பது இதனுடைய விளைவாக, இந்த புறக்கணிப்பு முடிவின் காரணமாக ஒரு விளைவாக பிற பிரச்சனைகளும் இருக்கு. நீங்க விஜயும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கிறாரு, அதிமுகவும் அதே மாதிரியான மனநிலையில இருக்கிறாரு. அப்படி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய பார்வை நிரந்தரமாக எந்த கொள்கையும் இல்லை, அவ்வப்போது ஒவ்வொரு முடிவுல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.